டிவிக்கோட பொதுக்குழுவை முடிச்சிட்டு போனவது தான் அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு இல்ல. அந்த தலைவரோட நிலைப்பாடு என்ன என்று இதுவரைக்கும் தெரியல. திருப்பரங்குன்றத்துல கலவரத்தை மூட்டை சங்கி கூட்டாரம் கலவரத்தை மூட்டிட்டு இருக்குது. அது குறித்து கூட ஒரு வார்த்தையும் பேசல. அதற்கு பிறகு எத்தனையோ அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்குது, எதை பத்தியும் பேசல. அவருடைய மீட்டிங்ல மட்டும்தான் அவரு பேசுவாரு. அதுவும் எழுந்தாலும் சரி நடந்தாலும் சரி, ஏன் தூக்கத்துல கூட திமுக தான். திமுகவை வசைப்பாடாமல் அவருக்கு அரசியல் பிழைப்பு இல்லை. அதனால திமுகவை வசைப்பாடிட்டு இருக்கிறாரு. அது சரி, ஒருவர் 2 மாநிலத்துல முதல்வராக முடியுமா? அது கூட தெரியாம பாண்டிச்சேரியில போயிட்டு திமுகவை வசைப்படுறாரு. அது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேசுறங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதாவது புதுச்சேரியோட முதல்வர் ரங்கசாமி ஐயா அவரை பாராட்டுறாரு. வேற்று கட்சி அரசியல் கட்சி கூட்டம் நடத்துது என்று கூட பார்க்காம அவங்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு கொடுத்து மீட்டிங் நடத்துறதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் பாடம் கத்துக்க வேண்டும் என்று சொல்லி அங்க போய் ரங்கசாமி ஐயாவை பாராட்டி இருக்கிறாரு. நான் கேக்குறேன் என்னன்னாக்க, ஒரு வாரமா நடந்தாங்க ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு, முடியாது கெட் அவுட்னு சொல்லிட்டாரு. உள்ள வரக்கூடாது, ரோட் ஷோவே கிடையாது. கரூர் போல சம்பவம் இங்க நடக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு ஒரு வாரம் கெஞ்சி பார்த்தாரு. புசியானது, புசியும் ஆதவர்ச்சனும் கெட் அவுட் சொல்லிட்டாங்க. வேணும்னா பொதுக்கூட்டம் நடத்திக்கிங்க, அதுவும் இண்டோர்ல தான் நடக்கணும், அதுவும் குறிப்பிட்ட 5000 பேருக்குள்ளதான் வரணும். இந்த மாதிரி கண்டிஷன் இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த காணொலியை நீங்க போய் பாத்துக்கோங்க. என்னென்ன கண்டிஷன் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டதுல அப்படி ஒரு கண்டிஷன் போட்டு பேசினாரு, கொடுத்தாங்க. அதையெல்லாம் அவர் வசதிக்கு மறந்துட்டு நன்றி சொல்றாரு. தமிழ்நாட்டிலேயே இருந்தாக்க பாத்தீங்களா, திமுக எங்களை பார்த்து பயந்துருச்சு. அங்க போனா அமித்ஷா வார்த்தையை மீறி ஒரு வார்த்தை கூட கைய கட்டி நின்னவரு கையை கீழே இறக்கவே மாட்டாரு, மூச்சு கூட விட மாட்டாரு அமித்ஷாவை மீறி. அப்படித்தான் அங்கேயும் பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குதுன்றதுனால அங்க போய் அந்த முதல்வரை பாராட்டுறாரு. அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுக்காது மட்டும் இல்ல, அங்க என்ன நடந்திருக்குதுன்னா அந்த காட்சியை பாருங்களேன். என்ன நடந்ததுன்னா, அவங்க புசியானந்த பொதுச் செயலாளரோட நிலைமை என்னவா இருக்குதுன்னு பாருங்களேன். பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காங்க? இந்த புஷி ஆனந்த் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒரு பாஸ்க்கு ஒருத்தர் தான் அனுமதி என்பது சட்ட விதிமுறை, காவல்துறையோட விதிமுறை. அதை மீறி இவர் எல்லாத்தையும் இவங்க அனௌன்ஸ்மெண்டே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பாஸ்க்கு 2 பேர் வரலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க தமிழ்நாட்டுல எப்படி காவல்துறையோட விதிமுறைகளை மதிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டாங்களோ, அதே போல பாண்டிச்சேரியிலையும் போய் காவல்துறை விதிமுறைய மதிக்காம அலட்சியமா செயல்பட்டிருக்காங்க. ஒரு பாஸ்க்கு 2 பேர் வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை தூண்டி விட்டுருக்காங்க. அத இங்க அந்த பாண்டிச்சேரியோட எஸ்பி அவங்க யாருன்னா ஈசா சிங், அந்த அம்மா தான் யாரையும் விட மாட்டேன்னு கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எப்படி விதிமுறையை மீறினாங்களோ அதே மாதிரி அங்க அவர் என்ன பண்றாரு, அந்த காட்சியை பாருங்களேன். இப்ப போட்டு காட்டின இல்லையா அந்த காட்சிய, அந்த லேடி ஒரு பக்கம் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க.
இல்ல நீ போகாதன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த புஷி ஆனந்த் வந்து அவங்களுக்கு தெரியாம வாங்க 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 வாங்கன்னு உள்ள அந்த அம்மாவுக்கு தெரியாம உள்ள துரத்திட்டு இருக்கிறாரு. அதே போல மைக் பிடிச்சு இப்ப நான் காட்டும்போது பாத்துருப்பீங்க, மைக் பிடிச்சு பேசுறாரு. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உள்ள வாங்கங்கிறாங்க. டக்குன்னு அவர் கையில இருக்கிற மைக்க அந்த அம்மா புடுங்கிக்கிட்டாங்க. புடுங்கிக்கிட்டு உங்களால தான் இத்தனை உயிர்கள் போனது, நாங்க என்ன பண்ணணும், நீங்க எங்களுக்கு உத்தரவு போடாதீங்க. இப்படி யாராவது ஒரு மாநில நிர்வாகி எந்த கட்சியிலேயாவது அசிங்கப்பட்டு இது வரைக்கும் பார்த்திருக்கிறோமா? அவமானப்பட்டு பார்த்திருக்கிறோமா? இதே வேலையை தமிழ்நாட்டுல போலீஸ் செஞ்சாக்க திமுக எங்களை பார்த்து பயந்துக்குச்சுங்கிறது. அதையே பாண்டிச்சேரியில செஞ்சாக்க போலீஸ்காரங்க எங்களை காப்பாத்துறாங்கன்ட்டு நன்றி சொல்றது. இதுதான் விஜயோட இரட்டை வேஷம். பிஜேபி கூட்டணியில இருந்தா என்ன மாதிரி பேசுறாங்க, திமுகவா இருந்தாக்க என்ன மாதிரி பேசுறாங்க, என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க என்பதற்கு உதாரணம் தான். அங்க போய் திமுகவை நம்பாதீங்க 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 திமுகவை நம்பாதீங்க அப்படின்னா அங்க போய் பேசுறாரு. அங்க என்ன திமுக ஆட்சியே நடக்குது? இல்ல ஒருத்தர் 2 மாநிலத்துக்கு முதல்வர் ஆக முடியுமா? அந்த புரிதல் கூட இல்லாம ஒரு தற்குறி தலைவனா இருந்தாக்க தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க தொண்டர்கள் லட்சணத்தை இப்ப தலைவரோட அவங்க மாநில நிர்வாகியோட லட்சணத்தை காட்டுன்னு சொன்ன இல்லைங்களா? அவங்க தொண்டர் என்ன பண்றாருன்னு பாருங்க. என்ன ஊர்ல இருந்து வராங்களா? திருச்சியில. பாத்தீங்களா, வெளி மாவட்டங்கள்ல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்களா? திருச்சியில இருந்து 2 வீலர்லயே வராங்க. அவங்க ஹேண்ட்பேக்கை பிடுங்கி பார்த்தாக்க எல்லாம் அந்த ஹேண்ட்பேக் முழுசும் தாவேக்கா மஃப்ளர் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்களுக்கு மப்ளர் கொடுக்கறதுக்காக இவங்க பேக் ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடாதுன்னு தானே விதிமுறை விதிச்சாங்க. யாராவது அந்த தற்குறிங்க அடங்கினாங்களா, கட்டுப்பட்டாங்களா? விதிமுறைகளை மீறி நடந்துக்கிட்டாங்க. இது ஒண்ணு. அடுத்தது இந்த கட்சியும் பாருங்களேன். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி துப்பாக்கி எடுத்துட்டு போறாரு. எதுக்கு அங்க? எதுக்கு பொதுக்கூட்டத்துக்கு? எதுக்கு துப்பாக்கி? அந்த மெட்டல் டிடெக்டர் கருவியில சோதனை பண்ணும்போது அந்த துப்பாக்கி இருக்கிறத காட்டி கொடுத்துருச்சு. எப்படி? அங்க போய் பொதுக்கூட்டத்துல யாராவது ஷூட் பண்ணிட்டு போலீஸ்காரங்க தான் எங்களை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் மேல பழிய போடுறதுக்கா? பழிய போட்டு கேஸ் போடுறதுக்கா? திமுக அலைய விட்ட மாதிரி அங்க போய் அலைய விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா? இந்த தாவேகா தலைவர் தன்னுடைய அரசியல் அனுபவத்துக்காக மக்களோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்கிற அலட்சிய போக்கு, இவங்களோட கேர்லெஸ். இத்தனை உயிர்கள் போயிருக்கு ஏற்கனவே கரூர்ல. ஆனாலும் கொஞ்சம் கூட அதை பத்தி கேர் பண்ணிக்காம இவங்க அந்த கூட்டத்துல மட்டும்தான் இவங்க கவனமா இருக்காங்களே ஒழிய மக்கள் உயிர் முக்கியம், அவங்கள பாதுகாக்கணும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. விஜய்க்கு இல்ல. விஜய் அந்த மேடையில வராரு. அவரு பேசுனது ஒரு 10 நிமிஷம் தான். 11:30 மணிக்கு வந்தாரு. 10 நிமிஷம் தான் பேசினாரு. அந்த 10 நிமிஷத்துல பேசுறதுக்கு முன்னாடி அந்த கட்சி நிர்வாகிங்கள யாராவது மாநிலத்தை சேர்ந்த நிர்வாகிங்க யாராவது பார்த்தோமாங்க? டிவிக்கேனாக்க டிவிகேவோட முகம் யாரு? ஒன்னு விஜய், இன்னொன்னு புஷி ஆனந்த், இன்னொன்னு ஆதவ் அர்ஜுனா. இவங்களை தாண்டி யாராவது ஒரு நிர்வாகிகளை பார்த்திருக்கிறோமா அந்த மேடையில? டிவிகே மேடையில மாவட்ட நிர்வாகிங்க அந்த மாவட்டத்துல நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச அந்த கட்சிக்காக உழைத்த மாவட்ட செயலாளர்களையோ அல்லது முன்னிலை பொறுப்பு வகிக்கிறவங்களையோ ஒருங்கிணைக்கிறவங்களையோ இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. அந்த கட்சியில இந்த புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா தவிர வேற யாரும் இல்ல. இன்னொரு நிர்வாகி போனார். நான் 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம், எம்ஜிஆர் காலத்திலேயே ஆட்சி செஞ்சவன், எம்ஜிஆர் காலத்திலேயே நான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவன், எனக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு
இவ்வளோ அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் போனாரு. யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அவரு இப்ப எங்க இருக்காரு? அவரு என்ன பொறுப்பு? அந்த 28 பேரை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. அதுவும் இல்லாம அமைப்பு செயலாளரா இருக்காரு. ஏன் அவரை காணோம்? அவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர். காரணம், அவங்க அங்க மாவட்டத்துல நடக்கும்போது தான் அவங்கள காட்டுவாங்களா? சரி, அப்போ ஆதவ அர்ஜுனாவை எதன் அடிப்படையில அங்க கொண்டுட்டு வந்து நிக்க வச்சு பேச வச்சாங்க? இன்னொரு பேச்சாளர் போனாரு, நான் ரொம்ப சீனியர், நம்பர் 1 பேச்சாளர் என்று சொல்லிக்கிட்டு எனக்கு திசை காட்டி இவர்தான் என்று புகழ்ந்துகிட்டு போனாரு. ஏதோ இங்க திராவிட இயக்க பேச்சாளரா இருக்கிற வரைக்குமாவது ஏதோ வாய்ப்புகள் கொடுத்து பிழைச்சிட்டு இருந்தாரு. பாவம் அவரு வயிற்றுக்கு சோறு போட்டுட்டு இருந்தாங்க திமுக. அதுக்கு ஆப்பு வந்துருச்சு. அங்க போனா மேடையில விஜயை தவிர வேற யாரும் பேச முடியாது. அவர் ஒருத்தர் தான் பேச முடியும். அவருக்கு என்ன பேச்சுன்னா, பரப்புரை செயலாளர், நாஞ்சில் சம்பத்துக்கு பரப்புரை செயலாளரா கொடுத்திருக்காங்க. அவர் எங்க அன்னைக்கு ஒரு நாள் காட்டினதோட சரி, அவரு அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு. இந்த கட்சியில செயல்படுறவங்களுக்கு யாருக்குமே மரியாதை இருக்காது. இதுதான் இந்த கட்சியோட நிலைமை. ஒண்ணு, அந்த கட்சியில இருக்கிற செயல்பாட்டாளர்கள் யாருன்னு தெரியாது, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது, ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், யாருக்குமே அங்க வந்து விலாசம் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த தொண்டர்களுக்கு அந்த கட்சியில பாதுகாப்பு இல்லை. அங்க குறிப்பிட்ட டைமுக்கு வந்த மாதிரி இங்க வந்திருந்தா 41 பேர் உயிர் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த கட்சி மக்களோட அலட்சி, அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக மக்கள் உயிர்களை தான் இவங்க வந்து உயிரை தான் எடுத்துட்டு இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இந்த கட்சி தலைமை நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, மற்ற நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு காவல்துறை விதிக்கும் அந்த விதிமுறைகளை மதிச்சாலே போதும், அவங்க தொண்டர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. தொண்டர்களும் விதிமுறைகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. தலைவர்களும், அவங்க கட்சி தலைவரே தற்குறி தலைவரா இருக்காரு. இந்த கட்சி தொண்டர்களாலேயே அந்த கட்சி அழிஞ்சு போகும், தலைவராலேயே இந்த தொண்டர் அழிஞ்சு போவான். அந்த சூழ்நிலையில தான் இந்த டிவிகே கட்சி இருக்கு. இதுல வந்து வாய் சவடால் வேற அமித்ஷா பார்த்து தொடநடிகையாக நின்றுட்டு இருக்கிற விஜய், இதே விதிமுறைகளை தான் தமிழ்நாட்டுல விதிச்சோம், இங்க வந்து பயந்துகிட்டாங்க, அங்க வந்து நன்றி. இதுதான் விஜயோட சந்தர்ப்பவாத அரசியல். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.